بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து ஆளுகின்ற வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாகும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது முஸ்தபா அஹமது முஜ்தபா அல்லாஹ் தலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லையும் செயலையும் சகிக்கிறையையும் தனது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் சாலிஹீன்கள் ஷுஹதாக்கள் முத்தகீன் அனைவர்கள் மீதும் அவர் உம்மத்தலாக வீற்றிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறையின்றி நிறைவேற்றுமாறுகள். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக அல்லாஹு தாலா இந்த சிறப்பான ரமலானை அல்லாஹ் நமக்கு தந்து அந்த ரமலானில் நாம் இபாதத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹ் பல அருள்கொடைகளை வழங்கியிருந்தாலும் எல்லா அருள்கொடைகளிலும் உயர்ந்ததாக நாம் செய்கின்ற இந்த நல்ல அமல்கள் தான் மிக பெரும் அருள்கொடை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அருள்கொடைகள் அனைத்தும் உலகத்தோடு நின்றுவிடும். இதா மாத்தல் இன்சான் இன் கத்தா அன்ஹு அமலுஹு, அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டித்து விடும், பட்டோலை சுருட்டப்பட்டு விடும். உலகத்தில் வாழ்கின்ற காலங்களிலே நம்முடைய எல்லா செயல்களும் பேச்சுக்களும் சகிக்கனைகளும் பதியப்படுகின்றது. மா எல்ஃபிபு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், மனிதனுடைய எல்லா மொழித்தல்களையும் பேச்சுக்களையும் பாதுகாக்குகின்ற மலக்குமார்களை நாம் வைத்திருக்கின்றோம். இன்ன அலைக்கும் ல ஹாஃபிலீன் கிராமன் காத்திபீன், சங்கமிக்க 2 எழுத்தாளர்கள் உங்களுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் நாம் அமைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். சங்கையானவர்கள், அவர்கள் இல்லாததை எழுத மாட்டார்கள், செய்ததை எழுதாமல் விடவும் மாட்டார்கள். அப்பேற்பட்ட சங்கைமிக்க மலக்குமார்கள் அவர்கள் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். ஆகையினால்தான் சில கட்டங்களில் அவர்கள் நம்மளை விட்டும் பிரிகின்ற பொழுது நாம் பேசக்கூடாது. பாத்ரூமுக்கு செல்கிறோம், அங்கே பேசக்கூடாது. பேசினால் அவர்களுக்கு அதை எழுதுவதில் மிக பெரும் சிரமம் ஏற்படுகிறது. மனைவியோடு சேரும் பொழுதும் மனிதன் பேசக்கூடாது, ஏனென்றால் அதை அவர்கள் பதிவு செய்ய முடியாமல் திணறுகின்றார்கள். இப்படி எல்லா நிலைகளிலும் நம்மளை விட்டு பிரியாமல் மலக்குமார்கள் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த உடல், உயிர் எப்பொழுது இந்த உடலை விட்டும் சென்று விடுகின்றதோ நம்முடைய எல்லா அமல்களும் நிறுத்தப்பட்டுவிடும். இதா மாத்தல் இன்சான் இன் கத்தா அன்ஹு அமலுஹு, நம்மளால் நினைத்தால் கூட குர்ஆன் ஓத முடியாது. அப்படி ஓதினாலும் அது நமது பட்டோலிகளில் ஏறாது. எந்த அமல்கள் செய்தாலும் மனிதனுடைய கடைசி கட்டத்திலே அவன் சொல்வானான், அல்லாஹ் சொல்கிறான், சில நாட்கள் எனக்கு நீ தாமதித்தால் அவளோட அக்கரத்தறியில் அஜலின் கரீப் ஃபஸ்வத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் எல்லா தான தர்மங்களையும் கொடுத்து சாலிஹான மனிதனாக உன்னிடத்தில் வந்து விடுகின்றேன் என்று அவன் கேட்கின்ற பொழுது லை யக்ஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா,
அல்லாஹ் சொல்வான், தவணை வந்துவிட்டால் அப்பொழுது லா யஸ்தகிரூன ஸாஅத்தம் வலா யஸ்தக்திம், ஒரு நிமிடம் முற்படுத்தவும் பட மாட்டாது, பிற்படுத்தவும் பட மாட்டாது. இப்போ அல்லாஹு தாலாவுடைய அருள், மாபெரும் அருள். இந்த வாழ்க்கை சாதாரணமான ஒன்றல்ல, பெரிய ஒரு அருள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அது சென்றதற்கு பின்னால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ மக்கள் அவர்களை மண்ணறையில் நாம் வைக்கின்ற பொழுது இவர்கள் எவ்வளவு இபாதத்து செய்தார்கள், ஆனால் எல்லாம் நின்று விட்டது, இனி செய்ய முடியாது. குர்ஆன் ஓதினார்கள், தொழுதார்கள், எல்லாம் செய்தார்கள். இந்த ரமலானுடைய ஆரம்பத்தில் அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். சிலர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் கூட ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்பேற்பட்ட மக்களை எல்லாம் மரணம் திடீரென்று பிடித்து அவர்களை நாம் மண்ணறையில் வைக்கின்ற பொழுது நம்முடைய அமல்களை நாம் அங்கே சிந்திக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. ஆகவே அல்லாஹு தாலா கொடுத்த மாபெரும் ஒரு பாக்கியம் அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கின்றான். கடைசி வரை நாம் அந்த ரமலானை அடைய அல்லாஹ் இடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரமலானில் முக்கியமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது என்ன? இந்த ரமலானுடைய சிறப்பு நிறைய நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஈடு இணை கிடையாது, அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரியது. ஆனால் இந்த சிறப்புக்கு முக்கியமான ஒரு காரணம் அல்லாஹ் சொல்வது நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய சிறப்புக்கு காரணம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய அருள்மறை இங்கே இறக்கப்பட்டது. 23 ஆண்டுகள் சன்னமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக லஹ்ஃபுல் மஹ்ஃபூலில் அது முதல் வானத்துக்கு இந்த ரமலான் இறக்கப்பட்டது. அங்கிருந்து சிறிது சிறிதாக நிலைமைகளுக்கு தோதுவாக, சம்பவங்களுக்கு தோதுவாக, நிர்பந்தங்கள் தேவைகளுக்கு தோதுவாக அல்லாஹு தாலா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்துக் கொண்டிருந்தான். தௌராத் இஞ்சிலை போல மொத்தமாக இறக்கவில்லை. அதைத்தான் மற்றவர்கள் சொன்னார்கள், தௌராத் இஞ்சிலை போல மொத்தமாக நீங்கள் கொண்டு வர வேண்டியதானே, கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் கொண்டு வாரீங்கன்னு கேட்டான். ஆனால் குர்ஆன் அப்படி இல்லை. குர்ஆன் அந்த நிலைகளை அனுசரித்து அது இறங்கியது. இருந்தாலும் அதோடைய அற்புதம் குறைந்தது கிடையாது. அல்லாஹ் சொன்னால், சரி பரவாயில்லை, மொத்தமாக தானே நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கவிஞர் எப்படி சன்னமாக ஏற்றுவாரோ அதை மாதிரி இவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், அதனால் இது எங்களுக்கு சந்தேகம் சொன்ன பொழுது பாத்தூபி சூரத்தின் மிசிலி, குர்ஆனை போல ஒரே ஒரு சூறா கொண்டு வாருங்கள். அல்லாஹு தாலா அன்றைக்கு சவால் விட்டான். அந்த மக்கள் சிறிய வயதிலே அன்றைக்கு இலக்கியம்தான் முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. சிறு வயதில் கவி பாடவில்லை என்றால் அவர்களை ஊமை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அரபியர்கள் இலக்கியத்திலே மூழ்கியிருந்த ஒரு காலத்தில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார். ஆகையினால் அந்த குர்ஆனுடைய முழு விளக்கம் அந்த அரபியர்களுக்கு தெரிந்திருந்தது, அதோடைய அற்புதம் தெரிந்திருந்தார். இப்போ அல்லாஹ் சொன்னால் 10 சூறா கொண்டு வாருங்க, ஒரு சூறா கொண்டு வாருங்க, ஃபாத்தூபி ஹதீஸி மிசிலி ஒரே ஒரு பேச்சை கொண்டு வாருங்கள். ஆனால் குர்ஆனுக்கு நிகராக அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. ஆக அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான குர்ஆன் 23 ஆண்டுகள் தேவைகளை அனுசரித்து மனிதனுடைய சட்டங்கள் அமைப்புகளை உருவாக்கி அல்லாஹு தாலா மாபெரும் பொக்கிஷமாக கியாமத் நாள் வரை அல்லாஹ் இந்த கலாமை நமக்கு தந்திருக்கின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பல அற்புதங்கள் இருந்தாலும் கியாமத்து வரைக்கும் நீடித்திருக்கக்கூடிய முக்கியமான அற்புதங்களில் ஒன்று இந்த அருள்மறையாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா இன்றைக்கு உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத எங்களிடத்தில் ஒரு வேதம் இருக்கின்றது, அது மாற்றப்படவில்லை, அதோட அர்த்தங்கள் எங்களுக்கு தெரியும், அதை பாடமிட்டவர்கள் இருக்கின்றார்கள், அது ஓதப்பட்டு கொண்டிருக்கின்றது, சொல்ல முடியாது. ஏதோ அவர்கள் சில வாசகங்களை சொல்வார்கள், அதற்கு அர்த்தம் சொல்வார்கள், அது யார் சொன்னது என்று ஒன்றுமே தெரியாது. ஆனால் குர்ஆன் ஷரீஃப் அப்படி அல்ல. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றான். எங்கு பார்த்தாலும் குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கின்றது, அதனுடைய அர்த்தங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று நேற்றல்ல 1400 ஆண்டுகளை கடந்து ஒரு வேதம் உயிரோட்டத்தோடு இருக்கின்றது என்றால் இது உலகத்திலே மாபெரும் அதிசயம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லா நெஞ்சங்களிலும் அல்லாஹ் தஆலா அதை பதிய வைத்திருக்கின்றான். கோடான கோடி ஹாஃபில்கள்,
உருவாகி கொண்டே இருக்கின்றார். குர்ஆனை யாரும் அழித்து விட முடியாது. அழிக்க நினைத்தாலும் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அப்படி அதை பாதுகாத்திருக்கின்றான். எந்த வேதத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு கொடுத்திருக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாமே அதை பாதுகாப்போம், அதனுடைய பொறுப்பு. குர்ஆன் ஒரு மந்திர சொல் அல்ல சகோதரர்களே. குர்ஆனுக்கு உயர்ந்த நன்மை இருக்கின்றது. அர்த்தம் விளங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும் குர்ஆன் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சவாபை நமக்கு தருகின்றது. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃபு ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மைகள் உண்டு. குர்ஆன் தொழுகிட்ட ஓதுனா அதோட நன்மைகள் இன்னும் அதிகப்படுத்தப்படுகின்றது. கேட்டாலும் அதே நன்மை தான். குர்ஆனுக்கு நன்மை இருக்கின்றது, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் வெறும் நன்மை மட்டும் அல்லாது. இன்னஹால் குர்ஆன் எஹ்தி இல்லத்திஹி அக்வம். இந்த குர்ஆன் நேரான பாதையை, சீரான பாதையை, செவ்வையான பாதையை மக்களுக்கு காட்டுகின்றது. எப்படி வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் உங்களுக்கு நீதமாக நடக்கும்படி ஏவுகின்றார். இன்னும் ஒரு படி தாண்டி வேற உபகாரத்தோடு நீங்கள் நடக்க வேண்டும். நீதம் என்றால் சரியாக. இப்போ நாம் சொத்து பங்கு வைக்கின்றோம், அல்லது நம்மளுடைய கூட்டு வியாபாரத்தில் நம் சகோதரர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கின்றோம். அதில் நீதமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே போய் வேறு உபாரியாகவும் இருக்க வேண்டும். இன்னல்லாஹ் யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா. சொந்த பந்தங்களை ஆதரித்து வாழ வேண்டும். வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அருவருப்பான செயல்கள், மானக்கேடான செயல்களை விட்டும் உங்களை தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படி குர்ஆன் தெளிவான சீரான பாதைகளை எங்கும் சொல்லிக்கொண்டே வருகிறது. மது மனிதனுக்கு மோசமான ஒன்று. அதை நன்மைகள் சிலது இருந்தாலும் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றி உங்களிடத்தில் கேட்கின்றார். அதில் சில நன்மைகள் இருந்தாலும் அதிகமான தீமைகள் இருக்கின்றது. சில நன்மைகள் இருந்தாலும் இஸ்முன் கபீர், பெரிய பாவத்துக்கு அது தூண்டுகோலாக இருக்கும். ஆகவே இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மது குடிப்பதும் சூதாடுவதும் ஷைத்தானுடைய மிக பெரும் ஒரு செயல். அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. சகோதரர்களே, ஒரே சட்டம்தான், மாற்றி மாற்றி பேசுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்டங்களில் மாற்றம் என்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா இன்றைக்கு இந்த மதுவை பற்றி எவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த பாவங்களுக்கெல்லாம் உம்முல் ஹபாயிஸ், தாய் ஒரு பாவம் இருக்கின்றது என்றால் அது மதுதான். எல்லா பாவங்களும் செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு மது குடித்து விட்டால் போதும், அவனுடைய அறிவு நீக்கப்பட்டு விடும். மனிதனுக்கு அறிவு இருக்க போய்தான் அவன் முறையாக நடக்குகின்றான். அந்த அறிவு நீங்குகின்ற பொழுது அவன் தடுமாறி மனமூல போக்கில் செய்கிறான். அவன் மனதுக்குள் என்னென்ன ஆசை இருக்கின்றதோ, என்ன எண்ணுகின்றானோ எல்லாமே செயல்படுத்துகிறான். அவனுடைய குடும்பங்கள் நாசமாகி தத்தளித்து விடுகின்றன. குர்ஆனுடைய சட்டம் எந்த மாற்றமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மது குடித்த கிண்ணத்தை கூட ஆரம்பத்தில் அதை உபயோகிக்கப்படுத்தக்கூடாது என்ற சட்டம் வந்தது. இஸ்லாம் சன்னஞ்சன்னமாக அதை சரிபடுத்தியது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று வரை யார் ஈமான் உள்ள மக்களோ அவரது தொடமாட்டார். அரசாங்கத்தில் எத்தனை மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அரசாங்கத்தால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்கள் கட்டுப்படுத்த நினைத்தாலும் முடியாது. ஏனென்றால் மனிதர்களை அவர்கள் உருவாக்கவில்லை. இஸ்லாம் மனிதர்களை உருவாக்கி அந்த சட்டங்களை சொல்கின்றது. புனிதர்கள், மனித புனிதர்கள், அப்பேற்பட்ட புனிதர்களை உருவாக்கிய பின்புதான் சட்டம் சொல்லப்படுகிறது. மது ஒருத்தர் வாங்கி வருகிறார், எல்லா சொத்தையும் விற்று பல பீப்பாய். அன்றைய காலத்திலே மது குடிப்பது ரொம்ப பெருமையாக கருதப்பட்டது. பழைய மதுவை குடிப்பது ஒரு குடும்பத்துக்கு பெருமை என்று எண்ணக்கூடிய அந்த காலம். எனவே அவர்கள் மதுவை ஒருத்தர் வாங்கி கொண்டு ஒரு சஹாபி வருகின்றார்கள். மதீனாவுடைய எல்லையைத்தான் அடைந்திருக்கின்றார். சட்டம் சொல்லப்படுகிறது, மது ஹராமாக்கப்பட்டு விட்டது. குர்ஆனுடைய ஆயத்து
ஒரு அழைப்பாளர் அழைத்து கொண்டே போகின்றார், மது ஹராம். அல்லாஹு தாலா எப்பேற்பட்ட புனிதமான மக்களை உருவாக்கி வைத்திருந்தார். அவர் அப்போதே அதை கொட்டிவிட்டார், பூராத்தை கொட்டிட்டார். மது வைத்திருந்தவர்களெல்லாம் மதினாவுடைய வீதியை கொண்டு வந்து கொட்டிவிட்டார். அது ஒரு சகதியாக மாறிவிட்டது என்று சரித்திரத்தில் எழுதுகின்றார். சகோதரர்கள், இந்த புனிதர்களை யார் உருவாக்கியது? அவர்கள் எப்படி இருந்தவர்களை எப்படி மாற்றியது? எது அது? நபியினுடைய வழிமுறைகளும் அல்லாஹ்வுடைய கலாம் தான். அப்பேற்பட்ட ஆற்றல் இந்த குர்ஆனுக்கு உண்டு. அதை நாம் விளங்கி படித்து அதன்படி நாம் செயல்படுத்துகின்ற பொழுது நாம் புனித மனிதர்களாக மாறிவிடுவோம். அப்பேற்படி இன்றைக்கு அதை நாம் செய்ய முடியுமா? எத்தனையோ விதத்தில் சிலர் முயற்சி எடுத்தாலும் அந்த மது பிரியர்களை அந்த மதுவிலிருந்து காப்பாற்ற முடியாமல் திணறுகின்றார். குடும்பம் நாசமாகின்றது, சொத்து நாசமாகின்றது, வேலைகள் நாசமாகின்றது, பிறருக்கு விதவிதமான கஷ்டங்கள் ஏற்படுகின்றது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒரு சட்டத்தை நாம் எடுத்து பார்த்தால் இது இஸ்லாம் எவ்வளவு இன்றல்ல அன்றைய காலத்திலிருந்து அதை செயல்படுத்தி அதற்குரிய தண்டனைகள் அவர்களை அடிக்க வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்ற சட்டங்கள் எல்லாம் கிதாபில் எழுதப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஈமான் உள்ளவர்கள் அதை தொடமாட்டார். ஈமான் உள்ளவர்கள் தொடமாட்டார். மது அருந்தினால் அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டார். மிகப்பெரிய ஒரு குற்றம், சாதாரணமான குற்றம் அல்ல. யார் தொடர்ந்து மது அருந்தி இருக்கின்றானோ தௌபா செய்யாமல் அவனுக்கு ஈமானுடைய மௌத்து கிடைக்காது. இன்றைக்கு பார்க்கின்றோம் நம்முடைய மக்கள் அல்லாஹ் தாலா காப்பாற்ற வேண்டும், சட்டங்களை மதிப்பதில்லை. இஸ்லாமிய ஷரியத்தை அவர்கள் துச்சமாக நினைத்து நடத்துகின்றார்கள். சுன்னத்துக்கள் எல்லாம் விடப்பட்டு விட்டது. ஷைத்தானுடைய கூட்டாளிகளைத்தான் தங்களுடைய கூட்டாளிகளாக ஆக்கி கொண்டார்கள். அவர்களுடைய பாதைகளை பின்பற்றுகின்றார். அல்லாஹ் சொல்கிறான், லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தான் போன பாதையில் போவாதீங்க. யஹூதி நஸாரா யார்? ஷைத்தான். ஷைத்தான் அந்த ஷைத்தான எல்லா பாதைகளையும் நமக்கு அமைத்து கொடுக்கிறான். அவனை மாதிரி நம்ம நடக்கிறோம், துணி உடுத்துறோம், அவனை மாதிரி பேசுகிறோம், அவனை மாதிரி எல்லாமே செய்கிறோம். அல்லாஹ் சொன்னான், இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா. அவர்கள் அருவருப்பான காரியத்தை கொண்டுதான் அவர்கள் உங்களுக்கு ஏவுவார். தஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாஸ். மனிதர்களிலே அதிகமான காலம் வாழ வேண்டும் என்று ரொம்ப பேராசை உள்ளவர்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள், மரணத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். சகோதரர்களே, அவர்களுக்கு இரக்க குணம் கிடையாது. இன்றைக்கு பார்க்கின்றோம் எவ்வளவு 60,000க்கு மேற்பட்ட மக்களை பலஸ்தீனில் கொலை செய்து விட்டார். லட்சக்கணக்கான மக்கள் ஊனமுற்றவர்களாக. சிந்தித்து பாருங்கள். சிந்திக்க முடியுமா? ஒரு மனிதனால் சிந்திக்க முடியாது. லட்சக்கணக்கான மக்களை ஊனமாக்கி விட்டார். இன்று வரை அவர்கள் அநீதம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். அந்த மக்கள் நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு நிவாரணமாக சென்று கொண்டிருந்த பொருள்களையும் தடுத்து விட்டார். நோன்பு வைக்க முடியாமல் கஷ்டப்படுகின்றார். சிலர்கள் அங்கே அவர்களுக்கு உதவி செய்தாலும் அது பரிபூர்ணமான முறையில் போய் அவர்களுக்கு சேரவில்லை. எத்தனை கோடான நஷ்டங்கள் ஏற்படுத்தியும் கூட அந்த அநீதக்காரர்கள் இன்னும் அவர்களுக்கு மனம் ஆறவில்லை. சகோதரர்களே, அப்பேற்பட்டவர்கள் இவர்கள் தான் இந்த முகம், அவருடைய முகம் இதுதான். இதைத்தான் குர்ஆன் நிறைய இடங்களில் சொல்லுகின்றது. லா தத்தஹுதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. யஹூதி நஸ்ராக்களை நீங்கள் உங்களை நேசர்களாக ஆக்காதீர்கள். வமன் யதவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும். நீங்கள் நேசர்களாக ஆக்கினால் நீங்களும் அதில் கட்டுப்பட்டவர்கள் தான். யஹூதி நஸ்ராவுடைய கொள்கைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய ஸ்டைல், இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு பெருசாக தெரியுது. நாம் அதைத்தான் பெருசாக நினைக்கிறோம். ஆனால் ஒரு வக்தரையும் ஓதுறோம், வயது மஹ்ரூபி அலைஹிம் வலல்லாஹி. யா அல்லாஹ், மஹ்ரூபி அலைஹிமுடைய பாதை யார்? அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, மஹ்ரூபி அலைஹின்றால் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர் யார்? யஹூதிகள். மஹ்ரூபி அலைஹி. அல்லாஹ்வுடைய நிறைய ஆயத்துக்கு அல்லாஹ் அவர்களை சபித்து சொல்லியிருக்கின்றார். அவர்கள் மிகப்பெரிய பாதகர்கள் சோதரர்கள், மிகப்பெரிய. நபி அவர்களை தன்னுடைய மகனை போன்று யாரிபோன அபுனாகவும், தன் பிள்ளை எப்படி தெரியுமோ அதே போல நபி அவர்கள் நபி என்று தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்படி இருந்து மறுத்தவர். அப்போ மஹ்ரூபி அலைஹிம் அவர்கள் தான். நஸ்ராக்கள் லால்லீன், வழிகட்டவர்கள். கடவுள் 3, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள், இப்படி கொள்கையால் வழிகட்டவர்கள். யஹூதி மஹ்ரூபி அலைஹிம் என்றால் யார் என்று கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஹூதிகள். லாலின் யார்? நஸ்ராக்கள். இப்போ நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எல்லா ஸ்டைல் நம்முடைய எல்லாமே இதாக இருக்குது.
அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பள்ளியாசலுக்கு வந்தால் எப்படி வாங்க, புது சீனத்துக்கும் மிகுந்த குள்ளி மஸ்ஜிதின் அலங்காரத்தோடு வாங்க. அலங்காரத்தோடு வரணுமா? தலையில் தொப்பி இல்லை, முட்டு தெரிவது மக்குரு, முட்டு கை தெரிவது தொழுகையில் மக்குரு. அவன் எப்படி துணி போட்டால் நம்ம ஆட்கள் எப்படி முடிவெட்டுறானா நம்மால் அது மாதிரி முடிவெட்டு. எப்படி வர வேண்டிய வாலிபர் எப்படி வாரான். சோதரர்களை யகூதி நசராக்கள் அவருடைய சூழ்ச்சி சாதாரணமான சூழ்ச்சி அல்ல, மிகப்பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அவங்க நம்மளெல்லாம் மிகைத்து விடுவார்கள். ஆனால் அந்த சூழ்ச்சிக்குள்ள நாம் சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மார்க்கத்தை நாம் கடைபிடித்தால்தான் சிக்காமல் இருக்க வேண்டும். வெறும் துவா மட்டும் போதாது, வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அப்போ குர்ஆன் என்பது நன்மைகளை நமக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிக பெரும் ஒரு வேதம், சந்தேகம் கிடையாது. ஆனால் அதற்காக மட்டுமல்ல குர்ஆன். நம்முடைய வாழ்க்கையிலே வட்டி வாங்காதீர்கள் குர்ஆன் சொல்கின்றது. அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய தயாராக இருக்கின்றீர்களா, வட்டி வாங்குங்கள். அல்லாஹ் அவங்க வட்டினால நீங்கள் வியாபாரம் பண்ணால் அதை அழிச்சிருவான். யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத். இப்படி குர்ஆனை நம்ம ஆராய்ச்சி பண்ண சுபஹானல்லாஹ், மனிதனுடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆகவே இப்பேற்பட்ட குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம். இந்த குர்ஆனுடைய வெயிட் என்ன அல்லாஹ் சொல்கிறான். நாம் லேசாக்க போய் தான் உங்களால் ஓத முடியுது. அல்லாஹ்வுடைய பேச்சை நம்ம லேசாக சொல்கிறோம், ஓதுறோம். அல்லாஹ் சொல்கிறான், அது எஸ்ஸல் குர்ஆன் திக்ர், பாடமிடுவதற்கும் சொல்வதற்கும் நாம் அதை லேசாக்கி வைத்திருக்கிறோம். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய கலாமுடைய வெயிட்டு ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போகும்போது வஹி வந்தால் ஒட்டகம் உட்காந்துடும், அதில் பாரம் தாங்க முடியாது. கடினமான குளிர் காலத்தில் வஹி வந்தாலும் கூட நபியினுடைய வேர்வை சொட்டு சொட்டாக வடியும், அவ்வளோ பாரமானது. அல்லாஹ் லேசாக்கியிருக்கான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை மலையின் மீது இறங்கினால் அது தூள் தூளாக ஆகிடும். அவ்வளோ பவர். ஏன்? அல்லாஹ்வுடைய கலாம். உலகத்தில் பூரா எல்லாம் படைக்கப்பட்டது. படைக்கப்படாத ஒரே வசூல் எது? குர்ஆன் தான். அல்லாஹ்வுடைய தொடர்பு உள்ளது. அல்லாஹ்ட்ட பேசணுமா, குர்ஆனை ஓதுங்கள். மன் அராத யதகல்லம மஅல்லாஹ் ஃபல்யக்ரஅல் குர்ஆன். அதுக்கு ஒரு வாய்ப்பு சகோதரர்களே. ரமலான், எல்லா வேதங்களும் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் தான். அதிகமாக குர்ஆன் ஓதப்படுகின்ற மாதம் ரமலான் தான். தராவியில் ஓதப்படுகிறது. நாம் எல்லாம் ஏதோ ஒரு சாதாரணமாக நினைக்கிறோம். முடிஞ்சால் இருப்போம், இல்லை குறை சொல்ல யார் முடியலே அவங்கள பற்றி ஒன்றும் அவங்க கிடையாது. பொதுவாக மனிதனுடைய மனநிலை, ஒரு தராவி தொழில் ஒரு 100 கோடிங்க, ஒரு ஆளுக்கு 100 கோடி போகும்போது செக்கு கொடுத்துருவோம், நீங்கள் பேங்க்லேயே மாற்றிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு வைங்க. இந்த பள்ளியாசலை பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. இல்லை உங்களுக்கு பிரதமர் பதவி இந்த நாட்டில் தராவி தொழுதுனா போதும், என்ன பண்ணுவோம்? சுபஹான ஜல்ல ஜலாலு, இதை விட கோடான கோடி அல்லாஹ் அங்கே உங்களுக்கு தந்துக்கிட்டுருக்கான். மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு, கோடியாக ஓடுது. எப்பா என்ன பண்ணுறது, இப்படி விஞ்ஞானம் அப்படி தான் எல்லாரும் மனசுலேயும் வருது. ஆனால் இதில் என்ன இருக்குது, எவ்வளோ பெரிய சவாப்பு இருக்குது. சாதாரண சவாப்பா இப்போ தெரியாது. சொல்கிற ஒரு நன்மைக்காக மனிதன் ஓடுவான் என்று வரைக்கும், ஒரு நன்மைக்கு ஓடுவான். ஒரு நன்மை கூறிட்டா வெற்றி அடையணும். அதனால் வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இந்த உடல், கண், மூக்கு எல்லாம் மண்ணுக்குள்ளே போகுது. மண்ணை மேலே போடும்போது ஆஹா எப்படி பாதுகாத்தோம். கண்ணாடி, அதிலே நல்ல கண்ணாடி. இந்த உடலை எத்தனை சோப்புகள் போடப்பட்டது, இது எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டது, இது எத்தனை இன்ஜெக்ஷன், இது சரியாக இருப்பதற்கு. ஆனால் அந்த உடல் மண் பொதிகின்றது சகோதரர்கள். மண்ணால் பொதியப்படக்கூடிய உடல் தான் இது. மின்னா ஹலக்னாக்கும் ஃபீஹா இது பொதிகின்ற காலம் நீண்ட காலம் அல்ல. ஆகவே ஏதோ இந்த நடமாடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நன்மைகள் சேர்க்க வேண்டும். அது வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் பொழுது கூட ஏனதானம் இருந்தால் அது சொன்னால் நீங்கள் தான் நஷ்டவாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அல்லாஹ் சொல்கிறேன். ஆகவே இந்த குர்ஆன் நிறைய விஷயங்களை நமக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி குர்ஆன் சொல்லுது, நம்மளை பார்த்து பேசும். அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக. இந்த குர்ஆனுடைய மாதம் அதிகமாக ஓதுங்க, குர்ஆனை கேளுங்க. எங்கே போனாலும் நீங்கள் தொழுங்க, தராவியுடைய தொழுகையை தொழுங்க. அதை அசட்டையாக விட்டுறாதீங்க, முழுமையாக கேட்டு பலன் பெறுங்கள். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக இந்த முயற்சிகள் மீது மிக பெரும் கூலியை தருகின்றான். ஈமானம் வயஹ்தி சாபன், ஈமானோடு நன்மையை நாடி உற்சாகத்தோடு